இந்த வாரத்திற்கான காதல் வாழ்க்கையை பொறுத்தவரை உங்கள் மூலமாக உங்களது மனம் கவர்ந்த காதலர் எந்தவித சூழ்நிலையிலும் மிக மிக சந்தோஷமான ஒரு நேரத்தில் உங்களுக்கு உதவிகள் வேண்டுமோ அந்த தகுந்த நேரத்தில் தேவையான உதவிகள் உங்களது வியாபாரத்தில் கிடைக்கக்கூடிய ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே. தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். இந்த வாரம் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்குன்னு நம்ம டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவர்கள் இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க. இந்த வாரம் நமது ராசிக்கு தொழில் எப்படி இருக்கும், காதல் வாழ்க்கை எப்படி இருக்கும், குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கும், எல்லாத்தையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணலாம். மறக்காம இந்த வீடியோவை நீங்க கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த வாரத்திற்கான கிரக நிலைகளில் 2 மாற்றங்கள் ஏற்படுதுங்க. முதல் மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 25/9/2022 ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு தமிழில் புரட்டாசி மாதம் 8ஆம் தேதி அன்னைக்கு சந்திர பகவான் சுக்கிர பகவான் சிம்மத்திலிருந்து கன்னிக்கு இடம்பெயர்ச்சி ஆகிறாருங்க. இந்த வாரத்தில் 2வது கிரக நிலை மாற்றமாக 28/9/2022 புதன்கிழமை புரட்டாசி 11ஆம் தேதி சந்திர பகவான் கன்னியிலிருந்து துலாம் ராசிக்கு இடம்பெயர்கிறார். இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த வாரம் சில விஷயங்களை மட்டும் நீங்க சரி செய்து கொண்டீர்கள் என்றால் மிக மிக சிறந்த மகிழ்ச்சியான வாரமாக இந்த வாரம் அமைய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாரத்தில் நீங்க எதிர்பார்த்த விஷயங்கள் ஓரளவு நல்லபடியே நீங்க எதிர்பார்த்தபடியே முடியக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க. யோசித்து தன்னம்பிக்கையுடன் செயல்படுவது உங்களுக்கு வெற்றியை இன்னும் வெற்றி வாய்ப்பை அதிகரித்து தரக்கூடியதாக அமையும். வரவுகள் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகமாகவே இருக்கும், செலவுகளும் அதற்கேற்ப அமைய வாய்ப்புகள் இருக்கு. 25ஆம் தேதிக்கு பின் செலவுகள் கொஞ்சம் குறைய வாய்ப்புகள் இருக்குங்க. சில காரியங்கள் எதிர்பாராமல் நடந்து உங்களது மகிழ்ச்சியை மேலும் அதிகரித்து தர காத்திருக்கு. தன்னம்பிக்கையுடன் செயல்படுங்கள். பாசிட்டிவான தாட்ஸ் இந்த வாரம் ரொம்ப ரொம்ப அவசியங்க. ஆரோக்கியத்தில் இருக்கக்கூடிய தொல்லைகள் எல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருந்தாலும் 25ஆம் தேதிக்கு பிறகு கொஞ்சம் கூடுதல் கவனத்தோட உங்களது ஆரோக்கியத்தை நீங்கள் பேணி காப்பது அவசியங்க. தொழில் புரியவர்களுக்கு தேவையான உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருக்கு. யார் யார் எந்தெந்த துறையில் எந்தெந்த தொழிலில் இருக்கீங்களோ உங்க தொழிலில் நீங்கள் நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக ஈடேற்றக்கூடிய வகையில் இந்த வாரம் அமைதுங்க. தொழிலில் புதுசாக முதலீடுகள் செய்வீங்க. அலுவலகத்தில் பணிபுரியவர்களுக்கும் தேவையான பதவி உயர்வுகள் கிடைக்கும். ஒரு பொன்னான காலம் இது. ப்ரமோஷன்ஸ் கிடைக்கும். நீங்கள் விரும்பினால் டிரான்ஸ்ஃபரும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இப்பொழுது இந்த வாரம் உங்களுக்கு காணப்படுது. பெண்கள் கண்டிப்பாக உங்களது வேலைகளை மற்றவர்கிட்ட ஷேர் பண்ணாமல் இருக்கிறது. உங்களது அலுவலக பணிகளில் பணிபுரியும் பெண்கள் கண்டிப்பாக உங்களது வேலைகளை நீங்களே முடித்து விடுவது நல்லதுங்க. உயர் அதிகாரிகளின் ஆதரவுகள் கண்டிப்பாக கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு மனக்கசப்பு நீங்கி ஒற்றுமை மற்றும் தகுந்த ஆதரவு கிடைக்கக்கூடிய யோகம் உங்களது அலுவலக பணிகள் அமையுதுங்க. குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குதூகலம் கண்டிப்பாக சந்தோஷம் நிரம்பி காணப்படக்கூடிய ஒரு வாரம் இந்த வாரம் அமைதுங்க. சில மனக்கசப்புகள் அவ்வப்போது வந்தாலும் இறுதியில் உங்களுக்கு மகிழ்ச்சி என்ற தினம் கண்டிப்பாக இருக்கும். எனவே ஆனந்தமான ஒரு குடும்ப வாழ்க்கை இந்த வாரம் காத்திருக்கு. பெண்களுக்கு தகுந்த மதிப்பு மரியாதை அங்கீகாரம் இந்த வாரம் கிடைக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. குடும்பத்துல மதிப்பு அதிகரிக்குங்க. உங்களது குழந்தைகள் மூலமாக உங்களது பிள்ளைகள் மூலமாக உதிரியாக சில வருமானங்களை நீங்கள் ஈட்டக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. கருத்து வேறுபாடுகள் அவ்வப்போது கணவன் மனைவியிடையே ஏற்பட்டாலும் கண்டிப்பாக அதை தீர்ந்துவிடும். பொறுமையாக உட்கார்ந்து அமர்ந்து பேசுவது நல்லதுங்க. பொறுமை இன்றைய தினம் கணவன் மனைவி 2 பேருமே கடைபிடிக்க வேண்டியது அவசியம். ஒத்துழைப்புகள் உங்களது குடும்ப உறுப்பினர்களுக்குள் கண்டிப்பாக இருக்கும். எனவே தேவையான உதவிகளை நீங்கள் உங்களது குடும்பத்துக்குள்ளார செய்து கொள்ளக்கூடிய ஒரு யோகம் இந்த வாரம் அமையுது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் உங்களது மனம் கவர்ந்த காதலரை எப்படியாவது ஈர்க்கணும் அப்படின்ட்டு நீங்க முயற்சி பண்ணுவீங்க. அதுல சக்சஸ் ஆகக்கூடிய வாய்ப்புகளும் கண்டிப்பாக இருக்கு. இன்றைய தினம் உங்கள் மூலமாக உங்களது மனம் கவர்ந்த காதலர் சந்தோஷமான நல்ல சூழ்நிலையில் இருப்பார். உங்களது ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் பேசி அதை சரி செய்து விட முடியும். எனவே ப்ராப்ளம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்த தயங்காமல் மேற்கொள்ளுங்கள். இந்த வாரம் புதுமையான சில காதல் உணர்வுகள் அப்படி சில ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்கு அப்புறமா புதுமையான சில காதல் உணர்வுகள் உங்களுக்கு ஏற்படுங்க. எனவே காதல் வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சியாகவே அமையும். பிரச்சனைகளை பேசி தீர்த்து கொள்ளுங்கள். இந்த வாரம் இன்னும் சிறப்பானதை மாற்றுறதுக்காக நீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு துர்கை அம்மனுக்கு தீபமேற்றி வழிபட்டு வாருங்கள். உங்களது துன்பங்கள் கஷ்டங்கள் எல்லாம் தீரக்கூடிய ஒரு யோகம் இருக்கு. மேலும் வாரம் முழுவதுமே நீங்கள் விநாயகர் வழிபாடு செய்யலாம். முழு முதற் கடவுளான விநாயகர் பெருமானை வழிபடுவது உங்களது வாழ்க்கையில் இந்த வாரம் மிக மிக நல்ல பலன்களை ஏற்படுத்தி தருங்க. இந்த வாரம் குடும்பம் தொழில் மற்றும் அலுவலக பணிகள் என பொதுவாக எல்லாமே சூப்பராகவே இருந்தாலும் தன்னம்பிக்கையுடன் யோசித்து செயலாற்றுங்கள். கண்டிப்பாக இந்த வாரம் உங்களுக்கு மிகச்சிறந்த வெற்றிகரமான வாரமாக அமைய வாய்ப்புகள் இருக்கு. நன்றி நண்பர்களே. நம்ம வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க. இந்த வீடியோக்கு 1 மில்லியன் லைக்காக வரணுங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் கண்டிப்பாக இது முடியாது. ஸோ எல்லாருமே லைக் பட்டன் அழுத்தி விடுங்க நண்பர்களே. மேலும் உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே நமது தொழில்நுட்ப ராசிபலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் மறக்காம அழுத்தி விடுங்க நண்பர்களே. இதன் மூலமாக புதிய வீடியோக்கள் தினசரி வீடியோக்கள்
தினசரி ராசி பலன்கள் நம்ம வீடியோ அப்லோட் ஆன உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக கிடைக்கும். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி விடுங்க. உங்களுக்கும் பெனிஃபிட், எங்களுக்கும் பெனிஃபிட்டுங்க. உங்கள் கருத்துக்கள் ரொம்ப முக்கியம். அது கமெண்ட் செக்ஷனில் தாராளமாக ஷேர் பண்ணிவிடுங்க. மீண்டும் தினசரி ராசி பலன்கள் வீடியோவில் உங்களை நான் தினசரி சந்திக்க காத்திருக்கிறேன். அடுத்த வார ராசி பலன்கள் வீடியோவையும் நான் கட்டாயமாக வெளியிடுவேன். எனவே நமது சேனலுடன் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன்கள் உங்கள் மொபைல் தேடி வந்துக்கிட்டே இருக்குங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க. உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப முக்கியம். ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்து கொண்டிருக்கிறீர்கள். மனமார்ந்த நன்றிகள். அனைவருக்கும் எனது உளமார்ந்த நன்றி. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஹேவ் அ வண்டர்ஃபுல் வீக் திஸ் வீக்.